ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க. நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்வீட்டான ஸ்நாக் தான் இது. ஸோ இந்த சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க. அது வந்து வறுக்காத ரவை. ஸோ அதனால் நான் இங்கே வறுக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை வறுத்த ரவையாக இருந்தால் அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரவை இந்த மாதிரி ஓரளவுக்கு வறுபட்டதும் நீங்கள் எந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ரவை அளந்தீங்களோ அதுலேயே 2 மடங்கு அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி விழுகாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு ரவை நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி ரவை நல்லா வெந்த பின்னாடி இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண பின்னாடி இந்த ரவையை பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றி இந்த ரவையை நல்லா ஆற விட்டுக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஆறும். இப்போ நல்லா ஆறட்டும். நம்ம இதுக்கு தேவையான சக்கரை பாகு இப்போ ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ரவை பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்தோம். அதே அளவு பார்த்திங்கன்னா சக்கரை வந்து எடுத்துக்கணும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் ரவையை அளந்து எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம். சக்கரை எடுத்த அதே கப்பில் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 மடங்கு தண்ணி சேர்க்கணும். 1 கப் சர்க்கரைக்கு 2 மடங்கு அளவுக்கு தண்ணி, 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சக்கரை நல்லா கொதிஞ்சு வரட்டும். சக்கரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதும் நான் ஒரு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். சேர்த்து சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இங்கே ரவை பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ 2 கைகள்லையும் எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், கைகளில் நான் எண்ணெய் தடவிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டையாக வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க. எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டைகளாக எல்லாத்தையுமே வந்து உருட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாகில் இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த உருண்டையை பார்த்திங்கன்னா இந்த கொதிச்சிட்ருக்க சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சேர்த்த பின்னாடி இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு இதே மாதிரி கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த சக்கரை தண்ணியில் நல்லா கொதிச்சு நம்ம போட்ட அந்த ரவையோட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி ரெடியான பின்னாடி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி ஆற வச்ச பின்னாடி உங்களுக்கு தேவையான அளவு அந்த சக்கரை தண்ணியையும் அந்த குலாப் ஜாமுனையும் பார்த்திங்கன்னா ஒன்றா போட்டு நீங்கள் சாப்பிட்லாங்க. இது பார்த்திங்கன்னா ரவையில் செய்யக்கூடிய ஒரு குலாப் ஜாமுன் தாங்க. கிட்டத்தட்ட குலாப் ஜாமுன் டேஸ்ட்லேயே தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குலாப் ஜாமுன். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ரவா குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு சூப்பரான ரவை ஸ்வீட்டு தாங்க இது. உங்கள்கிட்ட குலாப் ஜாமுன் மிக்ஸ் இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் மாதிரி இதையும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்
பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.